சிவசேனா கட்சி விநாயகர் சதுர்த்தி விழா. விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் அனைவரும் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சிவசேனா கட்சி சார்பில் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் கூறுகையில், தேசம் போற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை சிவசேனா கட்சி சார்பில் நாடு முழுவதும் புதிய விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளோம். கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கோவை மண்டல தலைவர் பி. ஹரிஹரன் தலைமையில் மாநில அமைப்பு செயலாளர் டி. செந்தில், கோவை மாவட்ட தலைவர் என். நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்.எஸ். புரம் சிவசேனா கட்சி தலைமை அலுவலகம் அருகில் சிவசேனா கட்சி தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா. முருகன் ஏற்பாட்டில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த விநாயகர் சிலை பிரதிஷ்டை விழாவில் திருப்பதி தேவஸ்தான புரோகிதர் கணபதி ஹோமம் மற்றும் வேள்வி நடத்தினார். விழாவில் கோவை மாவட்ட செயலாளர் எஸ். பி. மாரி செல்வம் வரவேற்புரை ஆற்றினார். கோவை மாநகர தலைவர் மருது, மாவட்ட துணைத் தலைவர் தங்கராஜ் ஆகியோர் அறிமுக உரையாற்றினார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் நிகழ்ச்சிகளாக பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்குதல், மாலையில் ஆன்மீகம், இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. கச்சேரி குழுவினருக்கு சிவசேனா கட்சி சார்பில் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்களும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம், நாட்டுப்புற ஆடல் பாடல் மற்றும் வள்ளி கும்மி, உயிலாட்டம், இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சிகளை சார்ந்தவர்கள், குழந்தைகள் என அனைவரும் இறையன்போடு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழ வேண்டும் என்றும் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் நாகராஜன் அவர்களே, என்னுடைய நண்பர் கார்த்திகேயன் அவர்களே மற்றும் மணிகண்டேஸ்வரன் அவர்களே, ஜீவா அவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் சிவசேனா சார்பிலே மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ஏன், எதற்காக கொண்டாடப்படுகிறது? விநாயகரை அனைத்து மக்களும் வீட்டில் வழிபடும் போது இந்த தெருவில் வச்சு, ரோட்டில் வச்சு நம்ம ஏன் கும்பிடணும்? இந்த கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கலாம். அன்றைய காலகட்டத்திலே பிரிட்டிஷ் ஆதிக்கம், வெள்ளையர்கள்ட்ட நம்ம நாடு அடிமையா இருந்தப்போ மக்களை ஒன்று திரட்டுவதற்காக அன்றைய தினம் பாலகங்காதர திலகர் இந்த அருமையான ஒரு செயலாக்கத்தை, பிள்ளையாரை பிடித்து ஒரு அரச மரத்தடியில் அமர வைத்து அதன் மூலமாக விடுதலையை, வேள்வியை வளர்த்தார். நாடு சுபிட்சம் கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது, விடுதலை அடைந்தோம். ஆக ஒரு பிள்ளையாரை வைத்து வழிபாடு செய்து அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை நாம் கூறினால் இந்துக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு இந்து தான் இந்து என்பதையே மறந்து விட்டான். ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். ஒரு பள்ளியில ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க. மொத்தமா 40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்காங்க. இதெல்லாம் சும்மா நம்ம மேடையில பேசுறதுக்காக பேசல, பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்காங்க பாருங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர் அந்த கணக்கீடு, ஒரு சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. டக்குன்னு ஒரு 10 பேர் எந்திரிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே 10 பேர் எந்திரிச்சு நிற்கிறான். கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொன்ன உடனே 15 பேர் நிற்கிறான். 15 மொத்தம் 25 ஆச்சு. மிச்ச பேலன்ஸ் 15 இருக்கு. இந்துக்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னா திரும்பி திரும்பி ஒவ்வொருத்தன் பார்க்குறான். நான் இந்துங்கிறதே தெரியல. ஆனால் டீச்சர் மீதி இருக்கிறவங்கலாம் இந்து தானப்பா, ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்கன்னா, இந்துவா யார், நாங்களா அப்படின்னு சொல்லி முழிக்கிறானுங்க. உடனே டீச்சர் எப்படி வராங்க தெரியுங்களா? இங்கே கவுண்டர் எவ்வளவு இருக்கீங்கன்னா, டீச்சர் நாங்கள் 6 பேர் கவுண்டருங்க. செட்டியார் நாங்கள் ஒரு 10 பேருங்க. என்ன கொடுமை பாருங்க, கால கொடுமை பாருங்க. ஜாதி ரீதியாக அரசியல் லாபத்திற்காக நம்மளெல்லாம் பிரித்து வச்சிருக்கான். இதையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துறதுக்காகத்தான் விநாயகரை வைத்து ஜாதிய உணர்வு இருக்க வேண்டும். அது இல்லாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கு. அந்த குலதெய்வ வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கற்றுக் கொடுத்தது. நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனையை விதைப்பதற்காக நல்ல அருமையான தத்துவத்தை கொண்ட எத்தனையோ வழிமுறைகள் நம்முடைய ஜாதிய வழிபாட்டு முறைகளில் இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் இந்துக்கள் என்ற உணர்வை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு மத குருமார் இல்லை.
இஸ்லாமை எடுத்துட்டீங்கன்னா அங்க ஜமாத்துல அவனுக்கு சொல்லி கொடுக்குற ஆள் இருக்காங்க. கிறிஸ்தவத்தை எடுத்துட்டீங்கன்னா சர்ச்சில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான். சண்டே ஆச்சுன்னா போய் உட்கார்ந்துறான், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இவங்க பிரேயர் பண்ணி போயிடறாங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தெய்வத்தை பத்தியோ கல்வியை பத்தியோ சரியான முறையில் சொல்லி கொடுக்கறது இல்ல. வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போனோம் சாமி கும்பிடணுன்ற சொல்லி கொடுக்கறது இல்ல. இதே இது 12 மணி வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் சட்டர சாத்துக்கு ஈஸியா போயிடறான். சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடறாங்க. நாங்க அவங்க மதத்தை பத்தியோ அவங்களுடைய வழிபாடை பத்தியோ குறை சொல்றதுக்காக இதை சொல்லல. ஆனா நம்மளும் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? இங்க இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு வேகமா வண்டியை போயிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்தி உள்ள போய் சாமி கும்பிட்டு போகலாம், ஒரு 5 நிமிஷம் போகலாம். அது கிடையாது, 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாங்க. போய் போறப்ப தண்டுமாரியம்மன் கோயில இப்படின்னு போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இது என்னங்க வழிபாடு, என்ன பக்தி, என்ன நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், என்ன சொல்ல வர்றோம்? வேதனையா இருக்கு. ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறதுக்காக சொல்ல. ஆகவே நிறைய பேசலாம். இந்த விழா மேடையில சொல்ல வேண்டிய கருத்துக்கள், பெற்றோர்கள் முதல்ல நம்ம வீட்டில இருந்து இந்த வழிபாட்டு முறையை சொல்லி கொடுக்கணும். கற்பூரத்தை எதுக்கு ஆண்டவனுக்கு காட்டுறோம் சொல்லி கொடுங்க. அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் கிடையாது. கடவுளுடைய திருவுருவத்தை பார்க்கணும் அப்படின்னா நெருப்பு பத்த வைக்கணும். நெருப்பு பத்த வச்சு இப்படி காட்டினாதான் அந்த முகம் தெரியும் பிரகாசமா. அதற்காக தான் கற்பூரம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்து மத வழிபாடுகளை சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிறைய விஷயம் நமக்கே தெரியறதில்ல. விநாயகர் எப்படி அவதரித்தார் யாருக்கும் தெரியறதில்ல. தும்பிக்கை வச்சிருக்காரு விநாயகர், ஹிஸ்டரியை சொல்லிக் கொடுங்க. ஆக அதுக்காக தான் சிவசேனா இந்த நிகழ்ச்சியை நடத்துது. ஆகவே வாழ்த்து மலர்களை உங்களுக்கெல்லாம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க செல்வி ராசிகா அவர்களை மேடை ஏறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.